என்ன காரணம்னா, நான் ரொம்ப பேரை எனக்கு இவங்கெல்லாம் அப்புறம் அந்த மாதிரி நிறைய பேரை வரிசைப்படுத்தினார். பஞ்சு அருணாச்சலம் இப்படின்னு ஏகப்பட்ட பேரை வந்து வரிசைப்படுத்தினவர்கள் எல்லாம் நான் ரொம்ப நேசிச்சவர்கள்லாம் டக்குன்னு வந்து அவங்கள சீக்கிரமா எடுத்துக்கிறாங்க, சீக்கிரமா போயிடுறாங்க. இப்ப நான் வந்து அனாதை போல உணர்கிறேன். அது ரொம்ப எமோஷனலான வார்த்தை. அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டேன். ஆக்சுவலா நான் வந்து வீடியோ இருக்கு, நீங்க பாத்துக்க போறீங்க. இதுக்கு ஒரு வீடியோ தேவையா அப்படின்னா, உண்மையிலேயே வந்து ரஜினிகாந்தினுடைய இயல்பான பேச்சு, அதுல எங்கும் போலித்தனம் இல்லை, அதுல எங்கேயும் வந்து ஒரு நடிப்பு இல்லை. அதை சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃப்ரீஸ் ஆயிட்டார். நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டார். அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவரால் பேச முடியல. ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துட்டார். அனாதையாக உணர்கிறேன், எவ்வளவு பெரிய வார்த்தைங்க. அதெல்லாம் அவ்வளவு சாதாரணமாலாம் சொல்லிட முடியாது. என்ன உச்சத்துல இருக்காரு, எவ்வளவு புகழின் உச்சம், எவ்வளவு பணம் செல்வாக்கு. அவர் வந்து நின்னா போதும், கோடிகள் கொட்டுவதற்கு தயாரிப்பாளர் காத்திருக்காங்க. அவர் வந்து திரையில சும்மா உட்கார்ந்து நினைச்சாலே நம்ம பார்க்க மாட்டோமா படம்? அந்த படம் ஓடாதா? சும்மா உட்கார்ந்துகிட்டே அவர் என்ன செஞ்சாலும் சினிமாவில் எது வேணா பண்ணலாம். அப்படி கோடிக்கணக்கான ரசிகர்களை வைத்திருக்கிறவர். ஒரு அழகான குடும்பம் இருக்கு, அழகான மகள்கள், பேர பசங்க இருக்காங்க, முழுமையான வாழ்க்கைக்குள்ள இருக்கிறவர். கூப்பிட்ட தூரத்துக்கு வந்து எல்லாருமே இருக்காங்க. அவ்வளவு வேலையாட்கள், உறவினர்கள் எல்லாருமே கூட இருந்தா கூட தான் வந்து திரைத்துறையில வந்து அனாதையாக உணர்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஃபீலிங்கோட அவர் பேசின விஷயம். ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு சமமாக பழகிய நபர்கள், அவர் உள்ள வரும்போது அவருக்கு கை கொடுத்து தோள் கொடுத்து அவரை தூக்கி உட்கார வச்சு அவருக்கு எல்லா விஷயங்களும் பண்ணவர்கள்ல பெரும்பாலானோர் இப்ப இல்ல. நட்பாக அவரோட சமகாலத்துல வந்தவர்களே கமலஹாசன் இன்னும் ஒரு சிலர் மட்டும்தான் இருக்காங்க, எல்லாம் இல்ல. அப்ப ஒருத்தரா விலகி போறாங்க, உலகத்தை விட்டு போயிட்டே இருக்காங்க இல்ல அப்படின்னும் போது நாளை என்ன நடக்கும், நம்முடைய எதிர்காலம் மக்கள் பார்வையில என்னவா இருக்கும் அப்படின்றத கண்ணாடி மாதிரி வந்து சொல்லிடுற